இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் செப்பனியா 2:8. மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். மோவாப் மற்றும் அம்மோன் மனுஷர்கள் இஸ்ரவேலர்களை இழிவாக பேசி அகந்தையோடு நடத்தி அவமரியாதையாக நடத்தினதை தேவன் கேட்டேன்னு சொல்கிறார். இவங்க இப்படி செஞ்சதுக்கு தேவன் மோவாபையும் அம்மோனையும் சோதோம் கொமோரா போல ஆக்குவேன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த 2 பெரிய நகரங்கள் அதிகமான பாவங்கள், அகந்தை, தேவன் பேச்சை கேட்காம இருந்து எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தினதுனால ரொம்ப பேர் போன நாடாக இருந்தது. அதனால தேவன் மக்கள் வாழ முடியாதபடிக்கு அந்த தேசத்தை எரிச்சு போட்டார். அதே போல் இந்த மோவாபியரும் அம்மோன் மனுஷர்களையும் அழிப்பேன்னு சொல்கிறார். தேவன் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்கிறாரு. ஒருத்தவங்களை இழிவாக பேசுகிறது, அவமரியாதை நடத்துறதுனால மற்றவங்க நினச்சிக்கிறாங்கன்னா அவங்கள தனக்குத்தானே ரொம்ப உயர்ந்தவங்க நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் உயர்ந்தவர் தேவன்தான்றதை உணராத ஒவ்வொருத்தரும் அகைந்தையோடு நடக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி நாமளும் அடிமைத்தனத்திலையோ இல்லை இழிவாக பேசுகிறது கேட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம். அது யாருக்கிட்டையும் சொல்லாமல் கூட இருப்போம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் கேட்டேன் அப்படின்றத சொல்கிறார். அவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறார். தேவன் சும்மா கேட்டுட்டு அப்படியே விட்டுறவர் இல்லை, ஆறுதல் படுத்துகிறவர். அந்த ஆறுதலையும் செயல் மூலிமா நமக்கு செய்பவர். நம்ம எது நடந்தால் சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறோமோ அது நமக்கு செஞ்சு ஆறுதல் செய்பவர், மகிழ பண்ணுறவர். அதனால் எவ்வளோ வேதனையோடு நாம் இருந்தாலும் பரவாயில்லை, தேவனை நேசிக்கிறது மட்டும் நம்ம நிறுத்திடவே கூடாது. நியாயம் தீர்க்கிற தேவனை மட்டுமே நம்பி இருப்போம். நிச்சயமாக தேவன் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக எதிரிகள் முன்னாடி நம்மளை வாழ வைப்பார். நம்மளை உயர்த்துகிற நேரத்தில் எதிரிகளை சிறுமைப்படுத்துவார். தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருன்றதுக்கு இதுவே எதிரிகளுக்கு ஒரு பெரிய அடையாளம். ஆமேன்.